மக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். அதாவது என்ன தகவல் என்று பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால், அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அது மட்டும் இல்லை, இப்பொழுது திமுக என்ன ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கே 106 சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிரடி அறிவிப்பு. அதாவது 234 தொகுதிகளில் திமுக வந்து 106 சீட்டுகளுக்கு மேல் கூட்டணி கட்சிகளுக்கு தருகிறது. இதனையடுத்து மீதமுள்ள சீட்டுக்கள் தான் அவர்களுக்கு தான் சொந்தம். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இதில் எந்த கட்சிக்கு அதிகமாக சீட்டுகள் போனது என்றால் அது நம் விடுதலை சிறுத்தை கட்சி என கூறலாம். ஏனென்றால் அவர்களுக்கு தமிழகத்தில் ஏராளமான ஆதரவு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்குத்தான் அதிகமான சீட்டுகள் போய்கொண்டிருந்தன. இந்நிலையில் மக்களே, வரும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வகையில் திமுகவோட கூட்டணி பெருகி கொண்டே போயிருக்கிறது. இதனையடுத்து திமுகவில் அதிகமான சீட்டுகளை பெற்ற கட்சி என்றால் அது நம் காங்கிரஸ் கட்சி என கூறலாம். ஏனென்று பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் ஒன்றும் சும்மா கட்சி இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய கட்சி. அக்கட்சியை பற்றி நாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இதனையடுத்து மக்களே, வரும் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தன் கட்சியின் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் திமுக மட்டும் ஒரு புதிய பிளானுடன் வரும் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது. அது என்ன பிளான், ஏன் இந்த புதிய பிளான் இப்பொழுது தொடர வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு மிகவும் கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வந்து அதிமுகவும் பாமக பிஜேபி என பாஜக என 3 கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகளாக தமிழகத்தில் திகழப்பட்டது. 3 கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கூட்டணியில் இணைந்து வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தமிழகத்தில் இருக்கும். ஆகையால் இவர்களுக்கு ஆதரவு பெருகும் அப்படின்ற நிலை தான் வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து தாவேக கட்சியும் ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது. அது இளைஞர்களின் ஆதரவு தான். முழுக்க இளைஞர்கள் அனைவரும் ஆதரவு தருகிறார்கள் என்றால் அது தாவேக்காகத்தான். ஆனால் இளைஞர்களின் அப்பா அம்மா என 2 ஓட்டு இருக்கிறது. அதில் ஒரு ஓட்டு தாவேக்கா அதிமுகவுக்கும், இன்னொரு ஓட்டு திமுகவுக்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, அப்பா திமுகவும் அம்மா அதிமுகவுக்கும், பையன் தாவேக்காவுக்கு தான் இருக்கும். இந்நிலையில்தான் வரும் தேர்தல் நடக்கப் போகிறது என கருதப்படுகிறது மக்களே. இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் குழப்பங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.